வணக்கம். இன்னைக்கு நாம ஒரு பிரம்மாண்டமான ஆன்மீக வரலாற்று சின்னத்தை பத்தி தான் பார்க்க போறோம். அது வேற எதுவும் இல்ல, மலைகளின் மடியில ரொம்ப கம்பீரமா வீற்றிருக்கும் ஸ்ரீசைல மல்லிகார்ஜுனர் கோயில் தான். இது வெறும் கற்களால் கட்டப்பட்ட கட்டடம் கிடையாதுங்க. ஆயிரக்கணக்கான வருஷ நம்பிக்கைகளை தாங்கி நிற்கும் ஒரு மாபெரும் ஆன்மீக தூண். சரி, விஷயத்துக்கு வருவோம். சிவபெருமான், அன்னி சக்தி, இந்த இரு முதன்மை தெய்வங்களும் சமமான முக்கியத்துவத்தோட சங்கமிக்கும் இந்தியாவின் ஒரே கோயில் எதுன்னு உங்களுக்கு தெரியுமா? பொதுவா பல கோயில்கள்ல ஒன்னு சிவனுக்கு முக்கியத்துவம் இருக்கும், இல்லைன்னா சக்திக்கு இருக்கும். ஆனா இது ரெண்டும் ஒரே இடத்துல அதோட உன்னத நிலையில அமைஞ்சிருக்கும் அற்புதம் இந்த ஸ்ரீசைலத்துல மட்டும்தாங்க நடக்குது. இன்னைக்கு இந்த விளக்கு தொகுப்புல நாம 5 விஷயங்களை பார்க்க போறோம். 1. ஸ்ரீசைலத்தோட தனித்துவமான தெய்வீக சங்கமம். 2. இதோட புராண பின்னணி. 3. ஒளியின் தூண் மற்றும் சக்தி பீடம் பத்தின தகவல்கள். 4. காலத்தை கடந்த வரலாற்று பதிவுகள். அப்புறம் கடைசியா மோட்சத்தை நோக்கிய ஆன்மீக பயணம். முதல்ல ஸ்ரீசைலத்தோட தனித்துவமான தெய்வீக சங்கமத்தை பத்தி பார்க்கலாம். ஆந்திர பிரதேசத்தோட நந்தியால் மாவட்டத்தில் அமைந்திருக்கிற இந்த ஸ்ரீசைலம் கோயில் சைவ மற்றும் சாக்த மரபுகளை பின்பற்றுபவர்களுக்கு மிக மிக முக்கியமான ஒரு தலம். இதோட மிகப்பெரிய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, சிவபெருமானோட 12 ஜோதிர்லிங்கங்கள்ல ஒன்றான மல்லிகார்ஜுனரும் அன்னை சக்தியோட 52 சக்தி பீடங்கள்ல ஒன்றான பிரம்பராம்பிகையும் இங்கதான் ஒன்னா வீற்றிருக்காங்க. அதாவது ஒரே வளாகத்துக்குள்ள சிவனும் பார்வதியும் தங்களோட உச்சக்கட்ட சக்தி நிலையில அருள் பாலிக்கும் ரொம்பவே அபூர்வமான இடம் இது. இப்போ இதோட சுவாரஸ்யமான புராண பின்னணிக்கு வருவோம். உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், சிவபெருமானும் பார்வதியும் தங்கள் மகன்களுக்கு திருமணம் செய்ய முடிவு செஞ்சப்போ சித்தி புத்தி 2 பேரையும் விநாயகருக்கு முதல்ல கல்யாணம் பண்ணி வச்சாங்க. இதனால கோபமடைந்த கார்த்திகேயன் குடும்பத்தை விட்டு பிரிந்து குமார பிரம்மச்சாரி அப்படிங்கிற பேர்ல கிரௌஞ்சமலைக்கு போயிட்டாரு. கோபத்துல போன மகனை சமாதானப்படுத்த சிவனும் பார்வதியும் பின்னாடியே போனாங்க. கார்த்திகேயன் அவங்கள பார்த்த உடனே இன்னும் விலகி போக பார்த்தாரு. ஆனா தேவர்களோட வேண்டுகோளுக்கு இணங்க கார்த்திகேயனுக்கு பக்கத்திலேயே சிவனும் பார்வதியும் தங்கிய இடம்தான் இன்னைக்கு ஸ்ரீசைலம் அப்படின்னு அழைக்கப்படுது. இதுல ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இவ்ளோ பிரம்மாண்டமான தெய்வத்துக்கு எப்படி மல்லிகார்ஜுனா அப்படின்னு பெயர் வந்துச்சுங்கிறது தான். இது ஒன்றும் ரொம்ப சிக்கலான சம்ஸ்கிருத பெயரெல்லாம் கிடையாது. உள்ளூர் தெலுங்கு மொழியில மல்லிகா அப்படின்னா மல்லிகை பூன்னு அர்த்தம். வரலாற்று ரீதியா இங்க இருக்கிற சிவலிங்கத்தை மல்லிகை பூக்களால அர்ச்சனை செஞ்சு வழிபட்டதால அவர் மல்லிகார்ஜுனர்னு அன்பா அழைக்கப்பட்டார். ஒரு எளிய மலர் மகத்தான இறைவனோட பெயரோட கலந்திருக்கிறது உண்மையிலே எவ்ளோ அழகு பாருங்க. அடுத்து நாம பார்க்க போறது ரொம்ப முக்கியமான பகுதி, ஒளியின் தூண் மற்றும் சக்தி பீடம். சிவ மகாபுராணத்துல ஒரு கதை இருக்கு. படைக்கும் கடவுளான பிரம்மாவுக்கும் காக்கும் கடவுளான விஷ்ணுவுக்கும் யார் பெரியவங்கன்னு ஒரு வாதம் வந்துச்சு. அவங்கள சோதிக்கிறதுக்காக சிவபெருமான் ஒரு முடிவற்ற மாபெரும் ஒளியின் தூணாக, அதாவது ஒரு ஜோதிர்லிங்கமாக தோன்றினார். இதோட அடியையோ முடியையோ யாரு முதல்ல கண்டுபிடிக்கிறாங்களோ அவங்கதான் பெரியவர்னு ஒரு போட்டி. பிரம்மா மேல் நோக்கி போனாரு, விஷ்ணு கீழ் நோக்கி போனாரு. கொஞ்ச நேரத்துல தன்னால அடிய கண்டுபிடிக்க முடியலன்னு விஷ்ணு உண்மையை ஒத்துக்கிட்டாரு. ஆனா பிரம்மாவோ தான் முடிய கண்டுபிடிச்சிட்டதா போய் சொன்னாரு. இதனால கோபமடைந்த சிவன் பிரம்மாவுக்கு இனி வழிபாடுகளே இருக்காதுன்னு, உண்மையை ஒத்துக்கிட்ட விஷ்ணு என்றென்றும் வழிபடப்படுவார்னு சொன்னதா புராணங்கள் சொல்லுது. அந்த பிளவுபடாத உன்னதமான ஒளியின் தூண் தான் ஜோதிர்லிங்கம்னு அழைக்கப்படுது. இது சிவபெருமானோட தொடக்கமும் முடிவும் இல்லாத எல்லையற்ற தன்மையை குறிக்குது. இந்தியா முழுவதுமே இருக்கிற 12 ஜோதிர்லிங்க தலங்களும் சிவபெருமான் இந்த மாதிரி முடிவற்ற ஒளியா தோன்றிய இடங்கள் தான். அதுல ஒண்ணுதான் நாம பாத்துக்கிட்டு இருக்கிற இந்த ஸ்ரீசைலம் மல்லிகார்ஜுனர். இது ஜோதிர்லிங்கம் மட்டுமில்ல, ஒரு சக்தி பீடமும் கூட. தக்ஷயாகத்துல சதீதேவி தன்னைத்தானே மாய்த்து கொண்ட பிறகு அவங்களோட உடலை சுமந்துகிட்டு சிவபெருமான் பிரபஞ்சம் முழுக்க ஊழி தாண்டவமாடினாரு. அப்போ சதீதேவியோட உடல் பாகங்கள் பூமியில விழுந்தடங்கள் தான் சக்தி பீடங்களாச்சு. அந்த வகையில சதீதேவியோட மேல் உதடு விழுந்த புனிதமான இடம்தான் இந்த ஸ்ரீசைலம்னு நம்பப்படுது. இங்கேதான் அன்னை பிரமராம்பிகையா அருள் பாலிக்கிறாங்க. இந்தியா முழுக்கவும் 52 சக்தி பீடங்கள்ல இருக்கிறதா சொல்லப்பட்டாலும் அதுல 18 பீடங்கள் மகாசக்தி பீடங்கள்னு ரொம்ப உயர்ந்த நிலையில வச்ச போற்றப்படுது. அந்த 18ல ஸ்ரீசைலமும் ஒண்ணுங்கிறது இதோட ஆன்மீக சிறப்பை இன்னும் அதிகமா உறுதிப்படுத்துது. சரி, புராணங்களை விட்டுட்டு காலத்தை கடந்த வரலாற்று பதிவுகளை பத்தி இப்ப பாப்போம்.
இந்த கோயில் ஏதோ ஒரே நாள்ல கட்டப்பட்டதில்லைங்க. 2ஆம் நூற்றாண்டிலேயே சாதவாகன வம்சத்தினர் காலத்திய கல்வெட்டுச் சான்றுகள் இங்க இருக்கு. அப்புறம் 12 மற்றும் 13ஆம் நூற்றாண்டுகள்ல ஆட்சி செஞ்ச ரெட்டி வம்சத்தினர் பாதாள கங்கைக்கான படிகளையும் வீரசிரோ மண்டபத்தையும் அமைச்சாங்க. அதுக்கப்புறம் 14ஆம் நூற்றாண்டுல புகழ்பெற்ற விஜயநகர பேரரசோட மன்னரான 1ஆம் ஹரிஹரர் இங்க இருக்கிற பிரம்மாண்டமான முகமண்டபத்தை கட்டினாரு. இப்படி 1000 வருஷங்களுக்கும் மேலா பல மன்னர்கள் தங்களோட பக்திய கட்டடக்கலையா இங்க வடிச்சிருக்காங்க. இந்த கோயிலோட அளவை கேட்டீங்கன்னா நீங்களே வியந்து போவீங்க. சுமார் 2 ஹெக்டேர் பரப்பளவுல அமைந்திருக்கிற இந்த மாபெரும் வளாகம் 4 திசைகள்லயும் வானளாவிய கோபுரங்களை கொண்டிருக்கு. இது 183 மீட்டர் நீளமும் 152 மீட்டர் அகலமும் கொண்ட பிரம்மாண்டமான உயரமான சுவர்களால ஒரு கோட்டை மாதிரி பாதுகாக்கப்படுது. உள்ளே பல மண்டபங்கள் சிற்ப வேலைப்பாடுகளோட இருந்தாலும் மூலவரான மல்லிகார்ஜுனர் வீற்றிருக்கும் முக்கிய சன்னதி 7ஆம் நூற்றாண்டு சேர்ந்த மிக பழமையான கட்டமைப்புங்கிறது குறிப்பிடத்தக்கது. இந்த கோயிலோட இன்னொரு பிரம்மாண்டம் இங்க இருக்கிற சகஸ்ரலிங்கம், அதாவது ஒரே இடத்துல 1000 சிவலிங்கங்கள். இது சாக்ஷாத் ஸ்ரீராமரால பிரதிஷ்டை செய்யப்பட்டதுன்னு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாம பஞ்சபாண்டவர்கள் பிரதிஷ்டை செஞ்சதா கருதப்படும் 5 லிங்கங்களும் இதே கோயில் வளாகத்துல தான் இருக்கு. ஒரே இடத்துல இத்தனை வரலாறுகளும் காவியங்களும் சந்திக்கிறது உண்மையிலேயே ரொம்ப சிலிர்ப்பூட்டக்கூடிய ஒரு விஷயம். இறுதியா மோட்சத்தை நோக்கிய ஆன்மீக பயணம். இங்க ஓடுற கிருஷ்ணா நதிய பாதாள கங்கைன்னு சொல்வாங்க. ஒரு பக்தர் இந்த நதிய அடையணும்னா மலையிலிருந்து சரியா 852 செங்குத்தான படிகளை இறங்கி போகணும். இது ஒருத்தரோட உடலுக்கும் உள்ளத்துக்கும் நடக்கிற ஒரு மாபெரும் ஆன்மீக பரிசோதனைனே சொல்லலாம். அந்த 852 படிகளை இறங்கி பாதாள கங்கையோட புனித நீரை எடுத்துட்டு வந்து சிவலிங்கத்துக்கு பக்தர்களே நேரடியா அபிஷேகம் செஞ்சு வழிபடுறதுதான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சிறப்பு. வழிபாட்டுக்கு அப்புறம் முதல் பிரகாரத்துல இருக்கிற நடராஜர் உருவங்கள் நிறைந்த அற்புதமான கண்ணாடி மண்டபத்தை தரிசிக்கலாம். மேலும் பிரதான கோயிலுக்கு போற வழியிலேயே அமைஞ்சிருக்கிற சிகரேஸ்வரம் கோயில தரிசனம் செய்வதும் இந்த ஆன்மீக பயணத்தோட மிக முக்கியமான ஒரு அங்கமாகும். சிகரேஸ்வரம் கோயில்ல தரிசனம் செஞ்சா மறுபிறவி கிடையாதுன்னு ஒரு ஆழமான நம்பிக்கை இங்க காலம் காலமா நிலவுது. இப்போ நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜோதிர்லிங்கமும் மகா சக்தி பீடமும் ஒரே இடத்துல சங்கமிக்கும் இந்த மகத்தான ஸ்ரீசைல பயணம் உங்களோட ஆன்மீக தேடலுக்கான இறுதி விடையா அமையுமா? மனித பிறவியோட சுழற்சியிலிருந்து விடுபட்டு முக்தி அடைய இது வழிகாட்டுமா? கண்டிப்பா சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம்தாங்க. இதே மாதிரி இன்னொரு சுவாரஸ்யமான விளக்கத் தொகுப்போட உங்களை சந்திக்கிறேன்.